குதிரை எப்படி செலக்ட் பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முதல் எடுத்தோன்னே ஒரு குதிரையை பார்த்தோன்னே அதோட கண்ணை தான் நம்ம பார்க்கணும். கண்ணில் எதுவும் ஃபால்ட் இருக்கா, கிரே ஷேட் அடிக்குதா, அந்த கண்ணில் பார்வை இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதே மாதிரி குதிரையோட காலை செக் பண்ணணும். கால் சுத்தமாக இருக்கா. ஒவ்வொரு குதிரை கால்குள்ளே ஃபுல்லாக அந்த பூச்சி அரிச்சு கொலன்னு இருக்கும். அப்படி கால் இருக்கிறதா நம்ம யோசிச்சு தான் நம்ம எடுக்கணும். ஒவ்வொன்றும் அந்த காலே ஃபால்ட்டாகவும் இருக்கும். மெயினாக அதே மாதிரி பிட்டு வாங்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். குதிரை 2 ஆள் பிடிச்சா வாங்குதா, 1 ஆள் பிடிச்சி வாங்குதா, ஒவ்வொன்றும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கும். ஒவ்வொன்று பிட்டு போடுறப்ப நறுக்கு வந்து கடிக்க வரும். பிட்டு ஒவ்வொன்று போட்டோன்னே வாங்குவோம். ஒவ்வொன்று பிட்டு போடுறப்ப லவுக்கு வந்து கடிக்க வரும். ஒவ்வொன்று ரிவர்ஸ்லேயே ஓடி போயிடும். அப்படி கூட நம்ம கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஒவ்வொன்று பிட்டு போட்டுட்டு அமைதி ஆயிரும். அதே மாதிரி 4 கால் தருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் குதிரையை. அதே மாதிரி ஒவ்வொன்றும் லாடம் அடிக்க விடாது. அதே மாதிரி லாடம் போட்டிருக்கான்னு செக் பண்ணணும். பின்கால் போய் எடுத்து பார்க்கணும். எடுத்து செக் பண்ணிட்டு உதைக்குதான்னு பார்த்துட்டு வால் எடுக்க இழுத்து பார்க்க இப்படி தொடுறப்பே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு குதிரை கூச்சம் இருக்க குதிரை வந்து சர்ட்டுன்னு, இப்போ ஃபீமேலாக இருந்தால் சொருக்கு முத்திரை அடிக்கும், மேலே வந்தால் சட்டுன்னு அடிச்சிடும். சொருக்கு முத்திரை அடிச்சுக்கிட்டே ஃபீமேல் வந்து ரிட்டன் வந்து பேக் சைடு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மெயினாக வந்து குறுக்கில் வந்து வலி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம அமுக்கிறப்ப குதிரை ஆட்டோமேட்டிக்காக நல்லா குன்னிடும். இப்போ இந்த குதிரைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. அதுக்கப்புறம் குதிரை ரிவர்ஸ் தள்ளி பார்க்கணும். ஒச்சோட ரிவர்ஸ் வந்துடணும். இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு குதிரை நம்ம வாங்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் குதிரை மேலே ஏறி நம்ம உட்காரணும். அதே மாதிரி குதிரை மூக்கை மெயினாக பார்க்கணும். ஒவ்வொன்று மூக்கில் அந்த சேம்பா ப்ராப்ளம் சொல்லுவாங்க. சளி வந்து முத்தி இருக்கும். முத்துன குதிரையில் வந்து நம்ம அவ்வளோவா எடுக்கக்கூடாது. ஏன்னா மண்டையில் சளி ஏறின குதிரையில் ஒருத்தவங்க தெரியாதவங்க புது ஆள் எடுக்கிறப்ப மேற்கில் அந்த குதிரை வந்து இறப்புக்கு தான் நம்ம நேரிடும். மூக்கை வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். கட்டி கட்டியாக அப்படியே சளி சளியாக விடும். லேசாக தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பொடி எடுத்து சரியாக்கிடலாம். கட்டி கட்டியாக வர்றது வந்து நம்ம கொஞ்சம் சிவியராக இருக்கும். அந்த மாதிரி குதிரையில் வந்து நம்ம யோசிச்சு தான் நம்ம அந்த குதிரையில் வந்து நம்ம எடுக்கணும். மெயினாக ஐசைட் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நம்ம எல்லா சைடும் தடை பார்க்கணும், என்ன செய்யுது செய்யுது. எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு குதிரையை நம்ம எடுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம உட்கார பார்க்கணும். உட்கார அதை அலோவ் பண்ணுதா அப்படின்னு. இது நமக்கு உட்கார அலோவ் பண்ணுது. இந்த மாதிரி குதிரை நம்ம எடுக்கலாம். ஒவ்வொன்று உட்காந்தோடனே அப்படியே அப்படிச்சு ஆளை கீழே தள்ளி விட்டுரும். இப்போ இது அது பாட்டுக்கு ரைடிங் போகுது ஃப்ரீயாக. இந்த மாதிரி குதிரை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும்.